அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். 38வது அப்டேட்டை நம்ம பார்க்குறோம். சவுதி அரேபியா மீது தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் என்ன? ஈரானில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, அரசாங்கத்துக்கு எதிராக மறுபடியும் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இஸ்ஃபான் போன்ற பகுதியில் அது எதிராக திரும்புதா இல்லை கட்டுக்குள்ளே கொண்டு வராங்களா அப்படின்றத பார்த்துடலாம். பதிலுக்கு இவங்க ஈராக்கில் இருக்கக்கூடிய முக்கிய நிலைகள் மீது தொடர்ந்து ஈரான் தாக்கல் நிகழ்த்திட்டே இருக்காங்க. சவுதிக்கு ஆதரவாக ஒன்று கூடுகிறது நிறைய நாடுகள், இன்க்ளூடிங் அமெரிக்காவும் சேர்த்து நாங்கள் கண்டிப்பாக இறங்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலையில் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன அந்த உலகத்துக்கு சொன்ன செய்தி என்ன, ஈரான் கொடுத்த செய்திகள் என்ன, எதை நோக்கி நகர்கிறது, அமைதியை நோக்கி நகர்கிறதா இல்லை சும்மா அவங்கவுங்க ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுவதற்கான ஒரு கேப்பை விட்டு வைத்திருக்காங்களா, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை பார்த்துடலாம். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சவுதி கிட்டேருந்தே ஆரம்பிச்சிடலாமா? ஏன்னா இப்போ தான் அவங்க தான் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. சவுதியினுடைய அரம்கோ எண்ணெய் நிலைகளான அபாக்னுடைய சுத்திகரிப்பு நிலையம், ஆயில் ஃபெசிலிட்டிஸ் நிலைகள் மீது நேற்று தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அதுக்கான லொக்கேஷன் இது மிக முக்கியமான ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைனை கொண்டு போகக்கூடிய ஒரு கனெக்ஷன். மொத்தமாக ஒரு 10 டெர்மினல் இருக்குது அப்படின்னா 10லேருந்து ஒரு 15 டெர்மினல் இருக்கும். அதில் 2லேருந்து 3 அடிச்சிருக்காங்க. மற்றதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. மெயினாக யான்பூ பைப்லைன் வழியாக யான்பூ கிட்ட இங்கிருந்து தான் அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த தாக்குதல் நடத்தியதுக்கப்புறம் எமினி ஹவுதிகள் கிளைம் பண்ணாங்க, நாங்கள் தி அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள்லாம் இல்லை, எங்களுக்கு யார் அடித்தாங்கன்னு தெரியும், ஈராக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு நேற்றே ஈராக்கினுடைய பிரசிடென்ட் ஜைடி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் என்னன்னு பாருப்பா அப்படின்னு சொன்னதுக்கு இன்றைக்கி முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த விசாரணை யார் நடத்தியது, எங்கிருந்து நடத்தினாங்க, அவங்கள ஏதாவது கைது பண்ண முடியுமா, முழுமையான விசாரணை எனக்கு 2 நாளில் எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சாகணும். எவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிங்கன்றாங்க. அப்போ முழுக்க ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஒரு டைப் வச்சுருக்காங்க. யாருக்கிட்ட? ஈரான் ப்ளஸ் ஹவுதிஸ். ஹவுதிக்கு பதில் அவங்க தாக்கல் நடத்துகிறாங்க. ஆனால் இதை கிளைம் பண்ணுறது யாருன்னா ஹவுதிகள் கிளைம் பண்ணுறாங்க. எப்படி? ஈராக் ரெசிஸ்டன்ஸ் தாக்கல் நடத்திட்டு கப்சுப்புன்னு அமைதியாக இருக்காங்க, ஆனால் இவங்க கிளைம் பண்ணுறாங்க. சரி, ஆதரவாக யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னாங்கன்னா கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிசிசியினுடைய செக்ரட்டரி ஜெனரல் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஜாசிம் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். சவுதி எடுக்கின்ற முடிவுகள் அனைத்துக்கும் நாங்கள் கட்டுப்படுறோம். சவுதி தனது மண்ணையும் மலத்தையும் காப்பதற்காக என்ன முடிவு எடுக்கிறாங்களோ நாங்கள் முழுமையாக துணை நிற்கிறோன்றார். இவரும் துப்பாக்கி தூக்கி போய் சுடுவாரோ? சரி, பாகிஸ்தான் ஓடி வந்திருக்காங்க. பாகிஸ்தான் ஈராக்கில் இருக்கக்கூடிய பேக்கட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, கண்ணுக்கு தெரியாத அந்த நபர்கள் மீது தனது கடும் கண்டனம். ஈராக்கில் இருக்கக்கூடிய மிலிட்டன்ஸ் பேக்கட் ஃபோர்ஸ் உங்களுக்கு கடும் கண்டனம்ன்றாங்க. இப்போ சவுதி மெதுவாக திரும்பி பார்ப்பாங்களே, என்னலே நேற்று இருந்து ஹவுதிகள் மீது ஒரு கண்டனத்தையும் காணும், இங்கே ஓடி ஆளுக்கு முன்னே தெரிவிக்கிறேன், ஏதோ அக்ரிமெண்ட்லாம் போட்டோமே, இதே எங்களை அடித்தா ஓடி காப்பாற்றுறேன்னு சொன்னால் ஆள் பேச்சு மூச்சே இல்லைன்னு அவர் சொல்லுவார். ஐயா, எங்கள் பகுதியாக அங்கே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் சம்பவம் ரொம்ப பெருசாக இருக்குங்க, நிலைமை கைமீறி போயிட்டுருக்குங்கன்னு புலம்பியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அதை பற்றியும் பேச போகிறோம். நம்ம போராட்டம் எல்லைக்கு மீறி போயிடுச்சு, ஒரு நாள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியல. அப்புறம் லெபனானுடைய பிரசிடென்ட் அவர்கள் என்ன சொல்கிறாரு, போடு 2 கடும் கண்டனம், கொஞ்சம் கூட சரியில்லை, ஹவுதிக்களாக இருந்தாலும் சரியே இல்லை ஈராக் ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரியே எனது ஆதரவு முழுமையாக நாங்கள் சவுதி அரேபியாவுக்கு தான் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏமன் பக்கத்தில், எமினி ஹவுதிகள் பக்கத்தில் ஏமன் இருக்காங்க இல்லையா, ஏமனுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நம்ம ஆரம்பத்திலே தடுக்கலைன்னா, ஜவுபா அவர்கள் தடுக்கலைன்னா இவங்க இன்னொரு மாடலுக்கு கொண்டு போகிறாங்க. ஐ மீன் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் எப்படி ஈரான் முழுமையாக தனது கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு கடைசியில் டோல்கேட்டை போட்டு வசூல் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி இவங்களும் டோல்கேட்டை போட்டு வசூல் பண்ணுறதுக்கு திட்டத்தை தீட்டிட்டாங்க. நாங்கள் இப்போ ஆரம்பத்திலே நம்ம இதை தட்டி கேட்குறோன்னா நாளைக்கு இதுவும் போயிடும் அதுவும் போயிடும், அதனால் நம்ம இதை நடவடிக்கை எடுக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரிலாம் அவங்களும் ஒரு சில கோரிக்கைகளை வைத்திருக்காங்க. அந்த மாடல் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் மாடலை உடனடியாக நிறுத்த வேணுன்றாங்க. ஏமனுடைய இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஈரான் ஏதாவது உள்ள பூந்து அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலான்னு உள்ளுக்குள்ள ஏதாவது வேலைகளை செஞ்சு எங்களை சீண்டுனீங்க அப்படின்னா உங்களை விட அதிகமான பவர் எங்களுக்கு இருக்கு,
உங்களை விட அதிகமான ஆயுதங்கள் எங்களிடம் இருக்கு, எங்களை சீண்டி பார்க்காதீங்கன்றார். நீ ஏப்பா நடுவில் திடீர்னு குறுக்காம இருக்கா ஓடிட்டு இருக்க, நீ ஏன் திடீர்னு குறுக்காம இருக்கா ஓடிட்டு இருக்கன்னு தெரியல. இவ்வளவு இதா இருந்தா ஓமன் பக்கத்துல கூட தாக்கல் நடத்தினாங்க, ஏமனுடைய பகுதியில் கூட ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு திடீர்னு வந்து வீர வசனம் பேசுறீங்களே, யாராவது முன்னாடி பக்கத்துல யாராவது இருக்காங்களா? இந்த அரசியல்வாதிகள்லாம் பேசுவாங்க பாரு, மைக்கை பிடிச்சா பயங்கரமா பேசுவாங்க, கடைசியில கைது நடவடிக்கை அது இதுன்னு வந்தா போதும் ஓடி ஒளிகிறதுல அவங்கள விட வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இவங்கெல்லாம் மயக்க பிடிச்சா போதும், ஈரான் சரியான ஆளா இருந்தா ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா உங்களை முடிச்சிருவேன், உங்களோட எங்ககிட்ட அதிகமான ஆயுத பவர் இருக்குன்னு தேவையா? இப்போ ஏமனுக்கு, ஏமனுடைய இன்டீரியர் மினிஸ்டருக்கு தேவையா? நான் கேட்குறேன். சரி, ஏதோ நீங்கள் அடுத்தது ஏதாவது தயாராக இருந்துக்கோங்க, பார்க்கலாம் நம்ம. அதை விட ஏர்ஃபோர்ஸ் ஒன்ஸ் வாஷிங்டனுக்கு போகிறதுக்கு முன்பு ட்ரம்ப் என்ன பண்ணார், ஃப்ளைட்லேயே வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அப்போ செய்தியாளர்களை சந்திக்கும் போது, தலைவரே இந்த மாதிரி ஹவுதிக்கள் சவுதி அரேபியா தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்களேன்னா ஒன் லாங் டைம் நாங்கள் ஒரு பெரிய பாடம் நடத்தணும் உங்களுக்கு, ரொம்ப பேட்லி ஹிட், வெரி ஹிட். அப்பயே அவங்க பாடத்தை உணரல, மறுபடியும் நடத்திட்டே இருந்தாங்கன்னா நாங்கள் இந்த ப்ராப்ளத்தில் இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை தீர்க்காத வரை ஈரானுக்கான அந்த பேச்சுவார்த்தை அதெல்லாம் அப்படி ஜவு மாதிரி இழுத்துட்டே போவாங்க. அதாவது இந்த சவுதி அரேபியாவும் இந்த ஆப்ரேஷன் ரெட் சி பிரச்சனை தீர்க்காத வரை அங்கே இப்போதைக்கு அவங்க கை வைக்க மாட்டாங்க. ஒன்று. இரண்டாவது, தொடர்ந்து அந்த கார்கோ ஷிப் தாக்கல் நடத்துகிற நிறுவனங்கள் எல்லாமே அப்ளை பண்ணாங்கன்னாவே போதும், முடக்கப்பட்ட சொத்துக்கள் இங்கே நிறைய இருக்கிறது, எங்கே அரபு நாடுகளில், அதுக்கான இழப்பீடுகள் தொகை வழங்கப்படும். இழப்பீடு தொகைகள் மீதம் போக தான் இந்த சொத்துகள், இந்த பிரிக்கப்பட்ட பணத்தை எல்லாம் அவங்களுக்கு திருப்பி கொடுப்போம். தேவைப்படும் பட்சத்தில் நாங்களே கூட எடுத்துப்போம். இதுக்கப்புறம் ஈரான் நடந்துக்கிறத பொறுத்து நாங்கள் தொடர்ந்து டைரக்டாக பேசிட்டு தான் இருக்கோம். அது இல்லாமல் புடின் அவர்களுக்கும் கால் பண்ணேன், ரஷ்யானுடைய அதிபர் புடின் அவர்கள் கால் பண்ணி, நீங்கள் நிறைய சேட்டலைட் இமேஜஸ்லாம் உதவி செய்கிறீங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன், நீங்கள் நேரடியாக உதவி செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் வேறு விதமான முடிவுகள் எடுக்கும்னு சொல்லிட்டு நான் நேரடியாக வர மிரட்டினேன் அப்படின்றாரு. பதிலுக்கு அவர் நீங்கள் உக்ரைனுக்கு நேரடியாக உதவி செய்திருக்கீங்களே அது என்னன்னு கேட்டிருந்தாருன்னா இவர் என்ன சொல்லியிருப்பாரு? இல்லை கேட்டிருந்து இவர் அமைதியாக இருந்தாரா? நிச்சயமாகவே இவர் மிரட்டி புடினவர்கள் எதுவும் சொல்லவே இல்லையா? அது ஊருக்கு தான் வெளிச்சம். ட்ரம்ப்போட பேச்சு ட்ரம்ப் தான் நம்புவார், வேறு யாருமே நம்ப மாட்டார். என்னப்பா இப்படி சொல்லிட்டேன், ஒரு உலக நாட்டாமையாச்சு, அவர் பேச்சை யாரும் நம்ப மாட்டாங்களே அப்படின்னாங்கன்னா முதல் கேள்வி நம்பர் 1, ஐயா உங்ககிட்ட ஆயுதங்கள் பற்றாக்குறையினால தான் நீங்கள் தாக்கல் நடத்துறதை நிறுத்திட்டீங்களாமே, உண்மையா சொல்லுங்க, என்ன உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அவர் இருந்துட்டு ஆயுத பற்றாக்குறையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் நடத்தின மீட்டில் வந்து இந்த டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ், ஐ மீன் THAAD இருக்கு இல்லையா, இதுல இருந்து மற்ற எல்லா வெப்பன் ஸ்டாக் ஃபைலும் வந்து அதிகப்படுத்தியிருக்கோம், ஏற்கனவே இருக்கு, இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் சீக்கிரமாகவும் ப்ரொடக்ஷன் பண்ண சொல்லியிருக்கோம். நாங்கள் எங்ககிட்ட போயிட்டு ஆயுதம் கம்மின்ற கேள்வியெல்லாம் நீ கேட்கலாமா? யாருக்கிட்ட? எங்ககிட்ட அதை விட அதிகமான ஆயுதங்கள் இருக்கிறது, பதில் தாக்கல் நடத்துவதற்கு துரிதமான வேலையில் இறங்கி கொண்டிருக்கிறோம். யூ நோ ஒன் திங், ஹிட் வெரி ஹார்ட், பயங்கரமா அடிச்சோம், அடிச்சு அடியில் வலிக்குதுன்னாங்க. சரி, அப்புறம் இடையில பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொன்னாங்க. இடைப்பட்ட நாடுகள் தான் ஓடி வந்து சார் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வராங்க சார்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி, ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்லி டாக். இது எப்படி? இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டாக், எதன் அடிப்படையில்? ஈரான் ரெக்வஸ்ட் ஆச்சு அடிப்படையில் நாங்கள் வந்தோன்றாங்க. சரி, உங்கள் பேச்சே உலகமே நம்ப, இதுக்கப்புறம் நீங்கள் தானே இங்கே இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினது, சரி ஓகே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சம்பவத்தெல்லாம் இவர் நியூஸில் பார்க்குறாரா பார்க்கலையா பெரிய டவுட்டாகவே இருக்கு. இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, இந்த பேச்சுவார்த்தை எல்லாமே இடையில இருக்கக்கூடிய நாடுகள் ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான், எனக்குன்னு ஒரு சில பொறுமைகள் இருக்குது, அந்த பொறுமைகள்லாம் தாண்டி போயிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் தாக்கல் நடத்துவோம். ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராமல் இந்த தாக்குதல் ஓயவில்லை, தற்பொழுது ஒரு ஓய்வு, அவ்வளோதான், மற்றபடி இது முழுமையான ஓய்வு கிடையாது அப்படின்ட்டாரு. சரி, ஈரான் வந்து நிச்சயமாக அமெரிக்காவுடன் ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் நடத்துகிறாங்களான்னா எந்த ஃப்ரெண்ட்லி டாக்கும் இல்லை, மிரட்டுறாங்க. வீடியோ பதிவு வெளியிட்டு இருக்காங்க, நீங்களே பாருங்கள். IRGC சார்பாக அவங்களோட ஸ்டேட் சேனல் என்ன வெளியிட்டு இருக்காங்கன்னா, மெலினா ட்ரம்ப் அவர்களும் ரொட்டீன் ஒர்க்காக என்ன பண்ணுறாங்க, மெலினா ட்ரம்ப் அவர்கள் ரொட்டீனாக எந்தெந்த கடைக்கு போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்க முழு தகவலும் சேகரித்து வைத்துள்ளோம், நாங்கள் குறி வைத்து விட்டோம், எங்கள் குறி தப்பாது, இனி அடுத்த இலக்கு மெலினா ட்ரம்ப் தான்
அப்படின்னு வீடியோ வெளியிடுறாங்க, போட்டு தள்ளிடுவோன்றாங்க. அடுத்த ட்ரம்ப் உங்களுக்கும் தான் இன்னொரு வீடியோ வெளியிடுறாங்க, அவங்களுக்கு மட்டும் கிடையாது. இனி ஒவ்வொரு தலைவர்களும் குறிவைக்கப்படுகிற தலைவர்கள், ஜேடி வேன்ஸ்ல இருந்து ட்ரம்ப்ல இருந்து எல்லாமே பயத்தில் நடுங்கி கொண்டிருங்கள். உங்களுக்கான இலக்குகள் நெருங்கி விட்டது. எங்க தலைவரை நீங்கள் என்று கொன்று குவித்தீர்களோ, ஐதுல்லா அலி காமெனி அவர்களை கொன்று குவித்தீர்களோ, அதற்கான பழி வாங்கும் நேரம் வந்து விட்டது. உங்களை நாங்கள் அடிக்காம விடமாட்டேன், கொல்லாமல் விடமாட்டேன். அவங்க ஸ்டேட் டிவியில் பாஸ். அதாவது இது அவ்வளோ சீக்கிரம் அரசாங்கத்தோட ஒப்புதல் இல்லாமல் வெளியிட முடியாது. ஐஆர்ஜிசி டேராக வெளியிடுறாங்க, போட்டு தள்ள போகிறவங்கள பிரித்து மேய போகிறோன்னு. இவர் ஓடி வந்து ஃப்ரெண்ட்லி ஸ்பீச்சு, ஃப்ரெண்ட்லி டாக்கு, நாங்கள் வந்து அவங்க இன்னும் ஈரான் எங்ககிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னாங்கன்னா அது யார் நம்புறாங்கன்னு எனக்கு தெரியல. இது அப்படியே போய் ஸ்டேஜ்லையும் பேசுகிறாரு. ஸ்டேஜில் போயிட்டு ஒரு 13 days ஹிட் வெரி ஹார்டு, பாகிஸ்தான் இவங்க ஈரான் கம்மு ஆஸ்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாரு. என்கிட்ட வந்து கெஞ்சினாங்க, சார் 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 ப்ளீஸ் சார் கொஞ்சம் வார் நிறுத்துங்க சார், என்ன பெக்கிங் பெக்கிங் அப்படின்னாரு. அவங்க உடனே கூட்டத்தில் அந்த சுற்றி நிற்கிற கூட்டம்லாம் வந்து ஓ ட்ரம்ப் ட்ரம்ப் அப்படின்னு வந்து கைத்தட்டுங்க. இதுக்கு பயங்கரமாக வந்து கைத்தட்டுறாங்க அவர் சொல்கிறதுக்கு. இல்லை இவங்கெல்லாம் எந்த நியூஸும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். நிச்சயமாக இந்த இடத்துல ஈரான் வந்து உங்ககிட்ட பெக் பண்ணாங்க, கெஞ்சினாங்க. அதன் அடிப்படையில் தான் நீங்கள் போர் நிறுத்திருக்கீங்க. சரி ஓகே, நம்ம நம்பலாம். இன்னொரு பக்கம் வந்து நம்பினாதான் சோறு அப்படின்னும் போது நம்ம வெள்ளைக்காரங்க போய் சொல்ல மாட்டாங்க, நம்பி தான் ஆகணும். இன்னொரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க, கிட்டத்தட்ட 13 பில்லியனுக்கு மேலே நீங்கள் வெனிசுலாவோட ஆயிலை சேல்ஸ் பண்ண அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் 1 பில்லியன் கூட அவங்களுக்கு அனுப்பலை. அந்த அமௌண்ட் எங்கே, ஏன் அனுப்பலை அப்படின்னா பர்சனில் இருக்கிறோம், அனுப்ப போகிறோம். அப்போ அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது நோ நோ நோ, அவனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அந்த ப்ராஜெக்ட் ஒன்று எங்ககிட்ட சப்மிட் பண்ணலன்றாங்க. அப்போ இது எல்லாமே இல்லீகலாக வெனிசுலானுடைய ஃபண்டு தூக்குறாங்க அவங்க. அதாவது இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு கேஸ் சப்ளைலேருந்து எதுக்குமே பிரச்சனையே கிடையாது அமெரிக்காவுக்கு. ஏன்னா வெனிசுலாவும் அவ்வளோதான், நம்மளோட இணைந்த மாதிரி தான். இப்போ நம்ம சேர்ந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஏங்க மொத்த வருமானம் இவங்களுடைய வாசி இதில் தானே வந்துட்டுருக்கு, அக்கௌண்ட்டில் தானே வந்துட்டுருக்கு, எல்லாமே டாலர் தானே பே பண்ணுறாங்க. இவங்களா பார்த்து வெனிசுலாவை கொடுக்குறது தான் அமௌண்ட்டு. அதான் 14 பில்லியனுக்கு 1 பில்லியன் கூட இன்னும் கொடுக்காம இருக்கிறாங்களே. அந்த அம்மா அப்பாவும் ரோட்ரிகஸ் அவங்க வந்து கெஞ்சிட்டு ஐயா கொடுங்க ஐயான்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொடுத்த மாதிரி தெரியல. இப்போ ஓடி வந்து சீனாவும் மிஞ்சிட்டோம், நம்ம சூப்பர் பவராக மாறிட்டோம், இதுக்கு முன்னாடி இந்த குளோபலைஸ் மாதிரி கிடையாது, இப்போ நம்ம அப்படி இப்படி அப்படின்னு பெருமையாக மனசை வந்து பேசிட்டு இருக்கிறார். சரி, அதை விட மிக முக்கியமான தகவல் என்னன்னா, இவ்வளோ தாக்கல் நடத்துனீங்க, இவ்வளோ 2 நாள் கேப் விட்டது. ஆனால் அந்த கேப்பை ஈரான் கனக்கச்சிதமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. மீண்டும் ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஷ் நிலைகள் கனவில் கூட தாக்கல் நடத்துகிற எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நேற்று இரவு விடிய விடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஷ் நிலைகள் மீதும் அங்கு இருக்கக்கூடிய மலைகளை குறிவைத்தும் காட்டுத்தீகள் பற்றி எறிந்து குர்திஷனுடைய ஹெட் குவார்டர்ஸை அடி அடி என்று அடித்து இடைவிடாமல் தாக்கல் நடத்தியிருக்கிறது. அங்கே இருக்கின்ற அமெரிக்க நிலைகள் மீதும் ஒரு ஏவுகணை அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை இடைமறித்து தாக்கல் நடத்தப்பட்டதாக எர்பில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் உறுதிப்பட கூறுகிறது. இருந்தாலும் ஈரான் உங்களை விடமாட்டோம் சொல்ற ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குர்திஷ் நிலைகள் மீது தாக்கலை நடத்தி கொண்டிருக்கிறது. நேற்று இரவு மற்றும் விடிய விடிய தாக்கலை நிகழ்த்தி இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு பதிலும் இல்லை இந்த பக்கம். காரணம், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், அவங்க தான் எங்ககிட்ட வந்து கெஞ்சினாங்க, அதனால நாங்கள் நிறுத்துறோம் அப்படின்னு இன்னைக்கும் சொல்றாங்க. அப்படி அவங்க கெஞ்சின மாதிரி இருந்திருந்தா ஏன் ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஷ் நிலைகள் மீது தாக்கல் நடத்துறாங்க? இந்த இடத்துல ஏன் அமெரிக்கா விட்டு வேடிக்கை பார்க்குறாங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஒரு காண்டு யாரு, இந்த ஈராக் குர்திஷின் மீது ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து போங்கப்பா ஈரானுக்குள்ள போயிட்டு ஒரு பகுதியை பிடிச்சிக்கிட்டு நீங்க பாட்ட சந்தோஷமா இருங்கப்பான்னா, நீங்க இங்கே இருந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம், உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம். உங்களுக்கு ஆயுதங்களை வாங்கிட்டு எல்லாமே சொல்லிட்டு நீ ஈரானுக்கு உள்ள போறேன்னு சொன்னீங்களா இல்லையா? ஏன் இன்னும் போல அடி வாங்கி இங்கே சாவுங்கன்றாரு அவர். அங்க போ ஒண்ணு இங்க காலி ஆகுங்க, இல்லை அங்க போய் காலி ஆகுங்கன்றாரு. இப்ப ஈராக் குர்திஸ்தான் வந்து ஈராக் குர்திஸ்தான் மட்டும் இல்ல, சிரியாவில் இருக்கக்கூடிய குர்திஸ்தான்கள் ஒட்டுமொத்தமாவே அமெரிக்காவுக்கு ஏனோ சற்று வேண்டா வெறுப்பா பங்காளிகளா மாறிட்டாங்க. சுத்தமா இவங்க பேச்சை கேட்காதனால நீ யாருக்கிட்ட அடியே வாங்க, இல்லை நீயா ரோசம் வந்து திருப்பி போய் அடின்ற கண்டிஷன்னாலதான் இவங்க விட்டுட்டாங்க. ஓ அடி வாங்க, அவங்களும் என்ன பண்றாங்க, ஈரான அடி அடி என்று அடித்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய எர்பில் நிலைகள் பக்கத்துல குர்திஷனுடைய செப்பரேஷன் பார்ட்டிஸ்லாம் எங்கெங்க இருக்காங்களோ தொடர்ந்து டெய்லி ஒரு 30-40 தாக்கல் அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்களும் பதில் தாக்கல் எதுவுமே நடத்தாம அமைதியா இருக்காங்க. அமெரிக்காவும் கண்டுக்காம விட்டுட்டாங்க. சரி, ஈரான்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, இஸ்ஃபஹான்ல ஜனவரி புரோட்டஸ்ட். இந்த ஜனவரி புரோட்டஸ்ட்டை மையப்படுத்தி தான்
இந்த தாக்குதல் மிக முக்கியமாக நடந்தது. அதனால் இந்த ஜனவரியில் நடந்த போராட்டத்தில் கைது பண்ணல இன்னைக்கு வந்து 4 பேரை வந்து பொது வெளியில், எப்படி பொது வெளியில் மக்கள் முன்னிலையில் தூக்கிலிடுறாங்க. இது எதற்காக அப்படின்னா, மறுபடியும் அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணக்கூடாது, அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி கேட்டீர்கள் என்றால் இதுதான் உங்களுக்கு தண்டனை என்று புரி வைப்பதற்காக இந்த பொது வெளியில் தூக்கு. இது இப்போ கிடையாது, நான் கடந்த 3 மாசமாவே இப்படி பொது வெளியில தூக்கு போட்டுக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்தியாவை விட ஈரானில் தான் வந்து ஜனநாயகம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி அடக்கி ஒடுக்கி தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது தான் ஈரான். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்போ அதை எதிர்த்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தம் ஒரு 4 பேர் இந்த புகைப்படங்களை பார்க்குறீங்க, நல்லா சின்ன பசங்க தான், 23 வயசு 24 வயசு, எல்லாமே சின்ன பசங்க தான். அவங்களை எதிர்த்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க அதிகாலை 4 மணிக்கு. அவங்கள நோக்கி IRGC துப்பாக்கி சூடு. அந்த குடும்பத்தில் யாரா இறந்து போனாங்கன்னு தெரியல, அதையும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இருந்தாலுமே ஒரு சில இடத்துல சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு. இது நாளை போராட்டமாக வெடிக்குமா அப்படின்னா வெடிக்காது. ஏன்னா இப்போ வந்து போர் சூழல் இருக்குது, யாரும் எதுவும் கேட்க முடியாது. அழகாக சுட்டு தூக்கி போட்டு அந்த பக்கம் அமெரிக்கா தான் தாக்கல் நடத்தினாங்கன்னு கணக்காட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அதனால் இப்போது நிலைமைக்கு எதிர்க்க முடியாது. இருந்தாலும் இஸ்ஃபஹான் முழுவதும் சற்று கொஞ்சம் அப்படியே ஒரு போராட்டம் வெடிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுக்கான பதிவுகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் நிறைய பேர் இந்தியாவை விட ஈரான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு இதை எடுத்துக்கோங்க. இன்னொன்று சொல்கிறேன், இப்போ டெல்லியில் போராட்டம் பண்ணாங்கல்ல, அவங்க மத்திய அரசு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன எங்கள் மேலே போட்ட FIR வாபஸ் வாங்குறீங்களா இல்லை மறுபடியும் போராட்டமா அப்படின்னு ஒன்று. இந்த பக்கம் பீகார், வெஸ்ட் பெங்கால்லாம் சரி நாங்கள் வாபஸ் வாங்கலை, இல்லை நாங்கள் வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இதெல்லாம் யாரெல்லாம் அங்கே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அவளுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னு நினச்சேன் நான். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். நான் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, ஹமாஸ், அதாவது ஹமாஸ்னுடைய டனலை உங்களுக்கு நான் வரைபடத்தை நான் எடுத்து வச்சு மிஸ் பண்ணிட்டேன், அது எங்கன்னு தெரியல, மேபி அட்டாச் பண்ணுற டைம் ஆகும் எனக்கு. நான் இரவு பதிவில் உங்களை காட்டுறேன். நான் பெரும்பாலும் உள்ளே இருக்கக்கூடிய டனல்லாம் அலசி ஆராய்ஞ்சு மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய டனலை நாங்கள் ஒழிச்சிட்ருக்குறோன்ற மாதிரியான பதிவுகளை வெளியிட்டிருக்காங்க. பாலஸ்தீனத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய பகுதியை வந்து கடைகள்லாம் எவகேட் பண்ண சொல்கிறாங்க. 24 மணி நேரம் டைம் கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் எவகேட் பண்ணலாம், நாங்கள் கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறோன்னு சொல்லிட்டு JCBயோட போய் நின்றுருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய டயர், அங்கே இருக்கக்கூடிய கடைகள்லாம் வந்து ஃபுல்லாக காலி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இஷ்யூனால் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்கள் வந்து நேராக எங்கே கிளம்பி போயிருக்கிறார், வாஷிங்டனில் போய் இறங்கியிருக்கிறார். 11 மணி இறங்கியிருக்கிறார், 11 மணி AM இறங்கியிருக்கிறார். பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நெதன்யாகு அவர்கள் இறங்கும்போது ஒரு கேள்வி ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், நான் மறந்துட்டேன், அதை இப்போ நான் ஞாபகம் வந்துருச்சு. அங்கே ட்ரம்ப் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, தலைவரே நீங்கள் F-35 வந்து துருக்கி கொடுக்கக்கூடாதுன்னு இஸ்ரேல் எதிர்க்கிறாங்களே, உங்களோட கருத்து என்னன்னா, நான் என்ன சேல்ஸ் பண்ணணும், நான் என்ன சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்றது முடிவு எடுக்கிறது நான், அதிபர் நானா அவங்களா? என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தில் வேறொரு நாடுகள் முடிவு எடுப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வெரி குட் அலை, ரொம்ப ஒரு அருமையான ஒரு நட்பு நாடு அப்படின்னா அது வந்து துருக்கி தான். அதனால் யார் தடுத்தாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனா வந்து ஈரானுக்கு லைட்டாக ப்ரெஷர் மாதிரிலாம் ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வரப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காதீங்க, ஸ்ட்ரைட்டாக ஆமாம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி விடுங்க, முழுமையாக தடுக்காதீங்க, பிரச்சனை ரொம்ப பெருசாகிடும். அதனால் பார்த்து சூதானமாக அப்பப்போ ஒரு 10 கப்பல் 12 அனுப்பிவிடும், எல்லாத்தையும் முழுசாக நிறுத்தாதப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு ஃபார்ம்லி ரெக்வஸ்ட் மாதிரி வைத்தாங்களாம். அதற்கு தான் இப்போ 2-3 நாளாக ஒரு 10-11 கப்பல் கிட்டத்தட்ட போயிட்டுருக்கு அந்த வழியாக. இதில் ஈரானுடைய கப்பல்களை தடுப்புன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அமெரிக்கா நிறுத்திட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க மறைமுகமாக வேறு ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அனுப்பிட்டு தான் இருக்காங்கன்னு ஊடகங்களும் ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகளும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதிவுங்க. பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களுடைய புலம்பல், 2ஆம் உலக யுத்தம் முடிந்ததுக்கப்புறம் பிரான்ஸ் வந்து வரலாறு காணாத வீழ்ச்சி, பொருளாதார பேரழிவுகளை ஏற்படுத்தியது. அதைவிட மிக மோசமான பேரழிவுகளாக நான் தற்போது உணர்கிறேன். 2ஆம் யுத்தத்தை ஏற்பட்ட இழப்புகளை விட நாம் அதிகமான இழப்புகளை சந்தித்து விட்டோம் இந்த காட்டுத்தீயினால் நம்ம பொருளாதார மண்டலமே வந்து முடங்கி போகிவிட்டது. ஏன்னா ஒரு மரத்தை உருவாக்கணும் அப்படின்னா அது குறைஞ்சது 20-30 வருஷம் ஆகும். ஒட்டுமொத்தமாக எரியுது. வழக்கமாக காட்டுத்தீ எரியிறது வந்து சர்வசாதாரணம் தான். ஏன்னா எங்கள் நம்மள நிறைய காடுகள்லாம் இருக்குது, எரிஞ்சாதான்
எரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஒரு புது வகையான மரங்கள்லாம் வரும். பட் இது என்ன ஆச்சுன்னா, நிறைய கிராமங்கள் நிறைய நகரங்கள்லாம் வந்து சூழ்ந்துருக்கு, காட்டுப்பகுதிக்குள்ளெல்லாம் இருக்குது, நிறைய பசுமை நிறைந்த பகுதிகள் உள்ளே இருக்குது. அங்கெல்லாம் நிறைய அஃபெக்ட் ஆகிடுச்சு. வீடு, வணிக நிறுவனங்கள், ஹோட்டல்ஸ் இதெல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டுடுச்சு. அதனால் இப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மலைப்பகுதி இருக்குன்னா அந்த மலைப்பகுதியை ஃபுல்லாக ஒரு கால்வாசி அந்த மரத்தை இவங்களே வெட்டி இந்த தீயை இந்த பக்கம் பரவாத மாதிரி அப்படியே ஃபுல்லாக ரோடுன்னு அந்த பக்கம் பிரித்து அப்படியே அந்த பக்கமே ஃபயர் இருக்கிற மாதிரி பெரும்பாலும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ தொடர்ந்து 4வது வாரமாக எரிந்து கொண்டு இருக்கிறது அங்கங்கே. இவங்களால அணைக்கெல்லாம் முடியல, அவசர நிலை பிரகடனப்படுத்தினது தான். இத்தாலி கொஞ்சமாக கண்ட்ரோலில் கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. ஸ்பெயினுமே தொடர்ந்து எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஐநாவில் முதல் முறையாக அமெரிக்காவும் ஃப்ரான்ஸும் நேர் எதிராக இருந்தது நேற்று தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இதுதான் முதல் டைம் அப்படின்றாங்க. ஹியூமன் ரைட்ஸ்னுடைய சீஃப் வந்து தேர்ந்தெடுத்ததில் ரீஎலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு ஃப்ரான்ஸு சொல்ல, அமெரிக்கானுடைய நிரந்தர தூதர் என்ன சொன்னார்னா, அப்படிலாம் கிடையாது, கரெக்டாக தான் தேர்ந்தெடுத்திருக்குன்னு சொல்ல. உடனே இவர் நம்பகத்தன்மை இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் வாக்குவாதம் பண்ணி அவங்க ஃப்ரான்ஸுடைய முடிவுக்கு டோட்டலாக ஒத்து வராதனால அமெரிக்கா எழுந்துச்சு வெளியே போயிட்டாங்களாம். இதுதான் முதல் முறை பங்காளி நாடுகளுக்குள்ள பிரச்சனை வந்தது. வீடியோட நிறைவு பகுதியில் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் பிரச்சனை அப்படின்ட்டு அல் ஜசீரா சேனல்லே வெளியிட்டாங்க. நார்மலாக அவர் வந்து இங்கே டெல்லியில் நடக்கிற நியூஸோ மற்றதான் பயங்கரமாக அப்படியே கேமரா உள்ளே விட்டு ஆங்கிளாக எடுத்து போடுவாங்க. ஏன்னா இப்போ டெல்லியில் நடந்த ப்ரோட்டஸ்ட்லாம் பயங்கரமாக போட்டாங்க. ஆனால் பாருங்கள், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இத்தனை நாளாக போராட்டம் நடந்தது போடல. இன்னைக்கு முதல் முறையாக அவங்களே போட்டுட்டாங்கன்னா அங்கே பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம். இதுவரை 45 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்னு அவங்களே சொல்லிட்டாங்க. யார்? அல் ஜசீராவில் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் குறிப்பாக ராவல்கோட் பகுதியில், அது முசராபாத் ப்ரோட்டஸ்டில் நேற்று நடந்த அந்த தேர்தலுமே கூட 1000 ஓட்டுக்கு வெறும் 65 ஓட்டு தான் விழுந்திருக்கு. அந்த அளவுக்கு பாய்கட் பண்ணியிருக்காங்க. இராணுவம் அத்துமீறி செயல்பட்டிருக்கிறது, குன்று குவித்திருக்கிறது, தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடத்திருக்கிறது. மக்கள் விடிய விடிய போராட்டம் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் இராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது இல்லாமல் இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் புதிய கோரிக்கை என்னன்னா, ஆஷிப் முனீர் அவர்கள் பதவி விலக வேண்டும். அவர் பதவி விலகிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் நிச்சயம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சாங் வந்து நான் இங்கே சென்னையிலையும் பார்த்தேங்க, சென்னை போராட்டத்திலையும் பார்த்தேன், டெல்லி போராட்டத்திலையும் பார்த்தேன். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இந்த ஸ்லோகன் நான் பார்க்குறேன். நான் அதாவது ஆசாத்தின்னு அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த போராட்டம், இந்த சாங் வந்து நீட் எதிர்ப்புக்கும் இங்கே ஒரு போராட்டம், நீட் எங்களுக்கு வேணும், ஃபேராக எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்றதுக்கும் இந்த சாங் இருக்குது. அங்கே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரிலும் இந்த ஆசாதி சாங் இருக்குது. எல்லாருமே இந்த விடுதலை என்ற சாங்கை வந்து மையப்படுத்தி பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கோம் இங்கே இந்த பாட்டு வந்து. ஏன்னா இப்போ எல்லா போராட்டங்களையும் பெரும்பாலும் இந்த மாதிரியான பாட்டை வந்து முன்னிலைப்படுத்தி இருக்காங்களே, அவங்க வந்து விடுதலை வேணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இங்கேயும் அதே விடுதலை வேணுன்ற கோரிக்கை இருக்கிறதா? தொடர்ந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் பிரச்சனை விஸ்வரூபமாகுது, போராட்ட களம் அதிகமாகுது. இந்த நேரத்தில் பலுச்சிஸ்தான் பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா, பலுச்சிஸ்தான் இஸ் நாட் ஏ பாகிஸ்தான், அது இண்டிவிஜுவல் நாடு தான். அவங்களும் ஒரு பக்கம் போராட்ட களத்தில் இறங்கியிருக்காங்க. நேற்று கூட அங்கே பாகிஸ்தானுடைய இராணுவ வெஹிக்கிள் வந்து சூறையாடப்பட்டிருக்கிறது. 7 பேர் பக்கம் இறந்து போனதாகவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறது? இதையெல்லாம் தாண்டி அவதிகளை அடி என்று அடிக்கிறார்களா, இல்லை இங்கே தனது போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருகிறார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்செல்லாம், நன்றி, வணக்கம்.